Hi friends, welcome to Jeno Jemica Tasty Samayal. இன்னைக்கு நம்ம வந்து மட்டன் கோலா உருண்டை தான் வந்து பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அடுப்புல வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லி, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த 2 மிளகாய் வந்து ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வந்து வணங்கினா போதும், ரொம்ப வணங்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 தடவை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க போதும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து வணங்கினா போதும். இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வந்து வணங்கினதுக்கப்புறம் அடுத்ததில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து ஒரு 200 கறி தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி அளவு தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நல்லா வந்து வணங்கணும், அதோட பச்சை வாசனை வந்து போகணும், அந்தளவுக்கு வந்து வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட வந்து நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து மசாலா போட்ட உடனே நீங்கள் வந்து கறியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நட்டி தீஞ்ச வாசனை வந்த மாதிரி ஆயிரும். அதனால் மசாலா போட்டு ஒரு பரட்டிட்டு கறியை வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து போன்லெஸ் மட்டனை வந்து நல்லா வந்து கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மட்டனில் வந்து தண்ணியே ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே வந்து வேக விடுங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் வந்து வேகணும். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மட்டன் வந்து நல்லா வந்து வேகணும். 1/4 மணி நேரத்தில் இருந்து 20 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிட வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணாமே அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. இடையில பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கறி வந்து வெந்திருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வந்து கறி வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஆற விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு வந்து வணக்கி வச்ச கறி வந்து ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து கறி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் இடையில அந்த மல்லி இதெல்லாம் வந்து மிளகு இதெல்லாம் வந்து கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நிற்கணும் கையில், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காண்டினா ஒரு பைண்டிங் காண்டி தான். அடுத்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையில் வந்து ஒரு பாதி முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்து கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து உருண்டை வந்து வரணும். உருட்டினோம்னா இப்போ இதே மாதிரி எல்லாமே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாயில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம பால்ஸ் போட்டு 2 பக்கமும் வந்து நல்லா வந்து பரட்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் வந்து வெந்து வரும். ஒரே பக்கமாக வந்து நட்டி நின்றுக்கும். ஒரே பக்கமாக கருகிரும், அப்புறம் எல்லா பக்கமும் வேகாது. அதனால் இந்த மாதிரி உடஞ்சிராமல் மேலால் வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து மட்டன் வெந்தது தான், அதனால ஜஸ்ட் வந்து போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்தால் போதும்.
ரொம்ப நேரம் ஆகணும்னு தேவையில்லை. போட்டு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெய் வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து சூடான ருசியான மட்டன் கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டிலே குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. அப்படியே எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.